நாம் மறக்க முடியாத ஒரு திகிலான சம்பவம். 2019 பாகிஸ்தான் இந்தியா ஏரியல் டாக் ஃபைட். பாகிஸ்தான் விமானப்படையினால் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிறகு காஷ்மீரில் நடந்த இந்த ஏரியல் டாக் ஃபைட் இந்தியா பாகிஸ்தான் வரலாற்றில் ஒரு முக்கிய அத்தியாயமாக மாறியது. இதன் மையத்தில் இருக்கிறார் இந்திய விமானப்படையின் விங் கமாண்டர் அபிநந்தன் வர்தமான். அவருடைய MiG-21 பைசன் விமானத்துடன் நடந்த இந்த டாக் ஃபைட் பாகிஸ்தானின் F-16 விமானம் தகர்த்ததா இல்லை என்றா? இந்தியா பல ஆதாரங்களை முன்வைத்தது. முதல் ஆதாரம் AVACS ரேடார் படம். அதில் F-16 ஒரு இடத்தில் காணாமல் போனதாக காட்டுகிறது. இரண்டாவது, ரேடியோ உரையாடல்கள். பாகிஸ்தான் ரேடியோவில் 2 பைலட்டுகள் குறித்து ஒரு உரையாடல். ஒருவர் கைது செய்யப்பட்டவர் அபிநந்தன், மற்றவர் மருத்துவமனையில். மேலும் பாகிஸ்தான் பயன்படுத்திய ஏம்ராம் ஏவுகணைகள் F ஆற்றின் கழுக்கு மட்டுமே சொந்தமானவை. இந்திய விமானப்படை அதிகாரி RGK கபூர் தெரிவித்தார். 2 பாராசூட்டுகள் காட்சியளித்ததாகவும் ஒரு விமானம் பாகிஸ்தான் பகுதி காஷ்மீரில் விழுந்ததாகவும். ஆனால் இது மட்டுமா உண்மை? வெளியிட்டது அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரிகள் கூறினர். பாகிஸ்தானின் F-16 விமானங்கள் எல்லாம் கணக்கில் இருந்தன. அதே சமயம் அமெரிக்க அரசு தெரிவித்தது, இந்த விவகாரத்தை நாங்கள் கவனமாக கண்காணித்து வருகிறோம். பாகிஸ்தான் சொல்கிறது, நாங்கள் JF-17 மட்டுமே பயன்படுத்தினோம். இந்தியாவின் ஆதாரங்கள் போலி. ஆனால் எந்த ஒரு பாகமானால் கூட அவர்கள் பொதுமக்களுக்கு காட்டவில்லை. ஒரு பாகிஸ்தான் கிராம தலைவர் முகம்மது ரசாக் சௌத்ரி அபிநந்தனின் கைது நிகழ்வை சொல்கிறார். ஆனால் F-16 விழுந்ததா என்பது குறித்து எதுவும் சொல்லவில்லை. இந்திய எல்லை அருகிலுள்ள கிராமவாசிகள் ஒரு விமானம் விழுந்தது, 2வது பாராசூட்டு இருந்தது என தெரிவித்தனர். இந்த விவகாரம் ஒரு இராணுவ நிகழ்வாக மட்டுமல்ல, அரசியல் தாக்கமும் கொண்டது. இரு நாடுகளும் தங்களது விவரக்குறிப்பை கட்டுப்படுத்த விரும்பின. இவ்வளவு தகவல்களுக்கிடையில் இன்னும் பதிலளிக்கப்படாத சில கேள்விகள் இருக்கின்றன. விமானம் விழுந்த ஆதாரம் எங்கே? சாட்டலைட் படங்கள் ஏன் வெளியிடப்படவில்லை? நடுநிலை அமைப்புகள் ஏன் உறுதிப்படுத்தவில்லை? இந்த டாக் ஃபைட் ஒரு இராணுவ சம்பவமாக மட்டுமல்ல, இது ஒரு நாட்டின் நம்பிக்கையை, பாதுகாப்பை மற்றும் சர்வதேச அரசியலை பாதிக்கக்கூடிய ஒன்று. அபிநந்தனின் வீரமும் இரு நாடுகளின் கருத்து மோதலும் இந்த விவகாரத்தை இன்னும் முழுமையாக்கவில்லை. உண்மை இன்னும் கடைக்கோடுகளுக்குள் புதைந்திருக்கிறது. உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? கமெண்டில் பகிருங்கள். மேலும் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப்.